தாய் மண்ணில் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு கொடுத்த புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரின் பாதம் பணிந்து வணங்கி, இங்கு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எனது மாமா, வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கடம்பூர் ராஜு அண்ணாச்சி, அண்ணன் சீனாத்தான செல்லப்பாண்டியன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அண்ணன் சீனாத்தான செல்லப்பாண்டியன் அவர்கள் ஆகியோர் அவர்களையும் வணங்கி, அண்ணன் சின்னத்துறை அண்ணன் அவர்களை வணங்கி, நான் நன்றியோடு அதிமுக கட்சிக்கு நன்றியோடு விசுவாசத்தோடு இந்த மக்களுக்கு பணியாற்ற இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறேன். அதாவது கழக பொதுச் செயலாளர் அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக, ஒவ்வொரு வீட்டிலும் தலைவனாக, தாயாக, தந்தையாக, சகோதரனாக போதைப் பொருள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பசங்களும் கட்டி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த தீய சக்திகளை விரட்டுவதற்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆளுங்கட்சி திமுக கஞ்சா போதைப் பொருள்லாம் வச்சு வித்து இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதை தடுப்பதற்கு கழக பொதுச் செயலாளர் அவர்கள் அரும்பாடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த வெள்ள பாதிப்பு, தூத்துக்குடியில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட காலத்தில் முதல்வர் அவர்கள் கூட்டணி கட்சிக்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு டெல்லி சென்று விட்டார்கள். பாத்தீங்கன்னா கழக பொதுச் செயலாளர் அவர்கள் ரத்தத்துல பாசம் இருந்தாதான், அக்கறை இருந்தாதான், தமிழ்நாட்டு மக்கள் மேல ஒரு அக்கறை இருந்தாதான் எடுத்த உடனே, அதாவது யாருமே வீட்டை விட்டு வெளியில வர முடியாத டயத்துக்குள்ள அவரு சென்னையில இருந்து இங்க முதல்ல மக்களை சந்திக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இப்படி தமிழ்நாட்டில் மக்கள் மீது அக்கறை உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் மீது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளாக, தன் சகோதரனாக அவங்க பாவிச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரோட பேராதரவோட, அவரோட ஆசையில இங்க மாவட்ட செயலாளர்கள் எனது மாமா அண்ணன் கடம்பூர் ராஜு அண்ணன் அவர்கள், சீனாத்தான செல்லப்பாண்டியன் அவர்கள், சின்னத்துறை இவங்களோட தேவையில சிறப்பாக பணியாற்றி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளராக இருந்தாலும் சரிதான், அவங்கள டெபாசிட் இழக்க வச்சு சுமார் 3000 ஓட்டுகள் வித்தியாசம், 3 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதுதான் எங்களோட இலக்கு. என்ன பிரபலம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யல. அதாவது விருந்தாளியாகவும், விழாவுக்கு விருந்தாளியாக வந்துட்டு போனதுதான் மிச்சம். எந்த ஒரு பணியும் ஒன்றும் சிறப்பா செய்யல. இப்ப தாமிரபரணி ஆறு ஒரு மழை காலத்துல கேரளாவில் பெய்யக்கூடிய மழை மணிமுத்தாறு, பாபநாசம் இந்த வழியா கடல்ல கிடக்கிறதுக்கு வழி இந்த வழியா தான் இருக்கு. அப்போ மழை காலத்துல வெள்ளம் வரும், அதை எப்படி பாதையை சரி பண்ணணும், கரைகள் உடைந்திடக்கூடாது அப்படின்லாம் அக்கறை கிடையாது. அவங்களுக்கு விழாவில் கலந்துக்கிட்டு விருந்தாளியா இருக்கணும். அதுதான் அவங்களோட அந்த கடந்த 5 வருடத்துல அந்த எதிர் வேட்பாளர் இதைத்தான் செஞ்சாங்க. வேற மக்கள் பணியெல்லாம் எதுவும் செய்யல. நான் மண்ணில் மைந்தன். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவும் எனக்கு தெரியும். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவும் தெரியும். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களோட பிரச்சனைகள் தெரியும். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்ப பனை தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க என்னென்ன, அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு. அவங்க ஒரு நாளைக்கு 2 வேளை பணம் ஏறணும், குடிசையில வாழணும். இப்படி அவங்களுக்கு ரொம்ப அவங்க வாழ்க்கையை நம்ம நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழை விவசாயிகள், இப்ப தாமிரபரணி ஆற்றங்கரையில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வாழை விவசாயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் வருஷத்துக்கு ஒருக்கா வெள்ளம் உள்ள அழிச்சிட்டு போயிட்டுனா அந்த வாழை விவசாயிகளோட வாழ்வாதாரம் என்ன ஆகும்? அப்போ இதை பத்தி தெரிந்த மண்ணின் மைந்தனுக்கு தான் இந்த குறையை தீர்க்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உப்பளம், இந்த வைப்பாறு ஆத்துல வெள்ளம் உள்ள கரை சரியில்லாம உள்ள தண்ணி வந்துட்டுன்னா உப்பளம் அந்த பகுதியில் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு கோரமல்ல வரைக்கும் குளம்லாம் உடைஞ்சு ஊருக்குள்ள, தூத்துக்குடி உள்ளூருக்குள்ளலாம் வீட்டுகள்லாம் வெள்ளம் உப்பளத்தெல்லாம் அழிச்சிருது. அப்போ வருஷத்துக்கு ஒருக்கா 3 மாதம் 4 மாதங்கள் அந்த திருப்பி
நஷ்டம் ஏற்பட்டது மட்டும் இல்லாம அந்த திருப்பி நிலத்தை உப்பளமா மாத்துறதுக்கு அரும்பாடுபட வேண்டியது இருக்கு. இப்படி மீனவர்கள் இப்ப மீனவர்கள் பாத்தீங்கன்னா அதாவது இலங்கை கடற்படையினால ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துல அவங்களுக்கு வந்து மீன்பிடி தொழிலை செய்ய முடியாத நிலைமைகள் ஏற்படுகிறது. அங்க ஒன்றும் பெரிய அளவுல அவங்களுக்கு வருமானம் கிடையாது. அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது விதமா எனக்கு வாய்ப்பளித்தா நான் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் பெரும் போராடி இலங்கை கடற்படையிடம் இருந்து எந்த ஒரு போராட்டம் நடத்தி அவங்க வாழ்வாதாரத்தை வெற்றி பெற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது தான் என்னோட உறுதி. அவர் வந்து அதிமுக ஆட்சியில வந்து அம்மா வந்து அவரை வந்து குறுநில மன்னர் போல வச்சிருந்தாங்க. குறுநில மன்னர் போல வச்சிருந்து அழகு பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அவரு ஒரு திமுகவுல அவர் ஒண்ணு திமுகவுக்கு பெருசா வேலை செஞ்சு அவரு அடிமட்ட தொண்டனா இருந்து வளரல. அம்மா இங்க வந்து மந்திரியா வச்சிருந்தாங்க, அழகு பார்த்தாங்க. அது அப்படியே டிஎம்கேக்கு போயிட்டு அடையாளம் காட்டப்பட்டு அவர் இன்னைக்கு வந்து அதிமுக டெபாசிட் இழந்துரும், அதிமுக அழிஞ்சு பேருன்னு சொல்றதெல்லாம் அவருக்கு மனசாட்சியே கிடையாது. அவரு சாப்பிடுற சோறு முத கொண்டு அதிமுகவோட சோறு, அவர் உடம்புல வந்து ஓடுற ரத்தம் அதிமுகவோட ரத்தம். அவர் வந்து தெளிவா தெரிஞ்சு நிதானமா பேசணும். ஆமா, கோவில்பட்டியில நிறைய தீப்பெட்டி தொழிலாளர்கள் இருக்காங்க. பெரும்பாலும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதும் அந்த தொழிலை மேம்படுத்துறதும், ஆமா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதும் அவங்களுக்காக நான் போராடுவேன். அவரு அந்த கட்சியில நின்று வெற்றி பெற்றாரு. அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அதோட விருப்பம், அவரோட விருப்பம். எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அதாவது தீய சக்திகளோட எனக்கு உடன்பாடு கிடையாது. 25ஆம் தேதி 11/12 பண்ண போறோம். ஆமா, என்ன செஞ்சிருக்காங்க ஒரு நீங்களே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எந்த பணியும் செய்யல. அதாவது ஏதோ விருந்துக்கு வந்துட்டு விழாவுக்கு வந்துட்டு போறது ஒரு எம்பியோட வேலை கிடையாது. மழை காலங்கள்ல முன்னக்கூட்டியே மழை வரும், வெள்ளம் வரும். இந்த கரைகளை வந்து நம்ம மேம்படுத்தணும், கரைகளை ஸ்ட்ராங் ஆக்கணும், மக்களை பாதுகாக்கணும். அப்போ அதிகாரிகளை கூப்பிட்டு அந்த கரைகள் கரெக்டா இருக்கா அப்படின்லாம் பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி மக்களை வந்து உயிருக்கு போராடக்கூடிய நிலவுக்கு ஆளாக்க கூடாது. அதாவது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் நிறைய பேர் தமிழ்நாடு ஃபுல்லா மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா தொழில் கிளைகள் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு வந்து இன்னும் 2 கிலோமீட்டர்ல விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு, ஊர்ல விவசாயம் இருக்கு, இங்கேயும் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இங்கேயும் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இந்த அதாவது சென்னையில மட்டும் கிடையாது, நான் இன்னும் இங்கேயும் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாரத்துல குறைஞ்சது 3 நாள் இங்க தான் இருந்துகிட்டு இருக்கேன். உத்தரவாதம் கொடுத்த மாதிரி இந்த விமான நிலையத்தை கூட பன்னாட்டு விமான நிலையமா ஆக்கல. அதுபோக இஎஸ்ஐ சொன்ன மாதிரி இஎஸ்ஐ மருத்துவமனை கொண்டு வரல. பிபிடி மேம்பாலம் சொந்த அந்த எம்பி ஃபண்டில் பண்ணி தரேன்னு சொன்னாங்க, அது செய்யல. இந்த மாதிரி எந்த ஒரு கொடுத்த உறுதிமொழிகள் எதுவுமே செய்யல. மாறாக போதைப் பொருள், கஞ்சா இவங்களோட கூட்டு வைத்து அவங்களோட குடும்ப வசதிகளை பெருக்கிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.